என்னமோ தெரியல, ஜோன்னு மழை பெஞ்சு ஊஞ்சா எவ்வளவு அமைதியா இருக்கும். அந்த மாதிரி மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த அமைதியும் சந்தோஷமும் என்னைக்கு இருக்கணும் தேவி. இந்த அமைதி அப்படியே இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம வீடுனா? அதான் ராமண்ணா வீடு. சரிதான். அவனை ஒரே அடி அந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? ஏன் அப்படி சொல்ற? சும்மா ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன். உன்னுடைய விருப்பம் அதுதான்னா நாளைக்கு கூட போயிடலாம். என்னதான் சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல வாழறதுதான் பெருமை. ஹே, என்ன ஆச்சு உனக்கு? நீ திடீர்னு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் வர மாதிரி பழைய டயலாக்கா பேசுற? பழைய டைலாக்கா இருந்தாலும் அதுல அர்த்தம் நிறைய இருக்கு. அடேங்கப்பா. சரி, இப்போ இங்க என்ன எப்பவும் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்க நான் வேலைக்கு போயிட்டோன்னு உனக்கு துணைக்கு யார் இருப்பாங்க? ஏன் நான் ஏன் தனியா இருக்க போறேன்? அதான் நம்ம பையன் எனக்கு துணையா இருப்பான்ல. ஓகே, பெரிய மனுஷனுடைய துணை மறந்துட்டேன். தேவி, நம்ம வாழ்க்கையில விதி விளையாடின விளையாட்டுகள்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நம்ம படத்துடைய ஷூட்டிங்கும் இதே மாதிரி நல்லபடியா முடிஞ்சு படம் கரெக்டா நல்லபடியா ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம லைஃபுடைய ரேஞ்சே வேற மாதிரி போயிடும். அப்போ நல்ல ஒரு பிளாட்டா வாடகைக்கு எடுத்துட்டு போயிடலாம்ல. வாடகைக்கு எதுக்கு? சொந்த வீடே வாங்கிடலாம். ஓ ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமா. நீங்க வேணா பாருங்க, நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் போது நீங்க பெரிய ஒரு டைரக்டர் ஆகி கோடி கோடியா சம்பாதிச்சு ஒரு பெரிய விஐபி ஆக போறீங்க. நீ என் கூட இருந்தா நான் லைஃப்ல எவ்வளவு பெரிய தூரத்தையும் ரீச் பண்ணுவேன் தேவி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. அது என்னது, பையன் துணைக்கு இருப்பாங்கிற? பையன் தான் முடிவே பண்ணிட்டியா? என் பொண்ணுனா வேண்டாமா? இல்ல, பொண்ணு வேண்டாங்க. ஏன்? இல்ல, அவளும் என்ன மாதிரியே அடங்கப்படாரியா கோவக்காரியா இருந்தா கஷ்டப்படுவாள. அட அசடே, எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே உன்னுடைய பிடிவாதமும் தைரியமும் தான், தெரியுமா? நிஜமாவா? அப்போ நான் பழைய தேவியாவே மாறிட்டுமா? சிரிக்கிறா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, இனிமே நீயே நினைச்சாலும் உன்னால பழைய தேவியா மாற முடியாது. கரெக்ட். என்னால பழைய தேவியால மாற முடியாது. அந்த அளவுக்கு நீ உன் அன்பாலே என்ன மாத்தி வச்சிருக்க. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களை காதலிச்சிங்கல்ல, அவன் மேல உயிரே வச்சிட்டு இருந்திருக்கீங்கல்ல? இல்ல, நீங்க மதனாவும் கதிராவும் மாறிட்டு இருக்கும்போது, அதுவும் கதிரா இருக்கும்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு புலம்பினீங்கன்னு நான் கண்ணால பார்த்தேன். அப்பதான் அந்த காதல் ஆழமானதுன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒருத்தன் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை காதலிப்பானான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க கூட அப்ப என்ன சொன்னீங்க தெரியுமா? என் காதலி என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொன்னீங்க. எப்படி மதன், எப்படி உங்களால முடியும் அது? உண்மையான காதல் எந்த தியாகத்தையும் செய்யும். தூய்மையான காதல், தூய்மையான காதல் சாகாதுன்னு நான் நிறைய படிச்சிருக்கேன். அப்போ உங்க காதலும் இன்னும் அப்படியே இருக்கா? இருக்கு.
உன் மேல இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இது சும்மா சில பேர் பொண்டாட்டிகளை சமாளிக்கிறதுக்காக சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லல. நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். என்னால உன்கிட்ட போய் சொல்லவும் முடியாது. அப்போ ஏன் மதன், அப்போ நீங்க அவன் மேல வச்ச காதல் பெருசா இல்ல எம் எம் என் மேல வச்சிருக்கிற காதல் பெருசா? என்னடா கண்ணா, என்னென்னமோ கேக்குற. இது என்ன கடையில் விற்கிற பொருளா? ஒரு தராசு எடுத்து 2 தட்டுலையும் 2ஐயும் வச்சு எது அதிக எடைன்னு பாக்குறதுக்கு? இங்க பாரு, இங்க பாரு. அவங்க மேல நான் வச்சிருந்த காதல் அது வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் கல்யாணமாவும் மாறிடுச்சு. இப்ப நாளுக்கு நாள், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் மேல 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 பெருகி ரொம்ப ஆழமா போய்கிட்டே இருக்கு. நம்ம காதலுக்கு அடையாளமா நீ எனக்கு அப்பாங்கிற ஒரு அந்தஸ்தையும் கொடுத்திருக்க. நமக்கு நடுவுல இருந்த அன்பு காதலாகி அந்த காதல் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. நீ என் லைஃப்ல என்னென்ன மேஜிக் எல்லாம் பண்ணிருக்கேங்கிறது உனக்கு தெரியாது தேவி. என்னுடைய பழைய அஃபேர் தோல்வியில முடிஞ்ச உடனே அப்படியே தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஆயிட்டேன். ஃப்ரெண்டுன்னு பார்த்தா இந்த சென்னையில ராம் ஒருத்த மட்டும்தான் இருந்த மாதிரி யாருமே கிடையாது. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். வாழ்றதுல இனிமே அர்த்தமே இல்லையே, ஏன்டா வாழணும் அப்படின்லாம் கூட சில சமயம் தோணி இருக்கு. வெறுத்து போயிருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே வந்துச்சு, நம்பிக்கை தெரிஞ்சது. You know something? எல்லாரும் சொல்றாங்க ஏதோ நான் வந்து உன்னை மாத்திட்டேன், அடங்காம இருந்த உன்னை நான் அடக்கிட்டேன், நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு. ஆனா உண்மை அது இல்ல. நீதான் என்ன மாத்தின. உன் அன்பால, உன் பாசத்தால, உன் காதலால நீதான் என்ன ஜெயிச்சிருக்க. நான் உனக்கு என்னைக்கும் அடிமை. சாரி மதன், நான் அந்த காதலியும் இன்னும் நினைச்சிட்டு இருக்கியோன்னு, அவ மேல இன்னும் அன்பா இருக்கியோன்னு எனக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதான். புரியுது. பட் இந்த பொசசிவ்னஸ் எதனால வருது? என் மேல நீ ஒரு அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால தானே வருது. நல்லா தான் இருக்கு இந்த பொசசிவ்னஸ் கூட. நான் கூட உன்னை அடிக்கடி சீண்டி விட்டு விளையாடி பார்க்கலாம்ல. தேவி, I love you. பாரதி, அத்தை கொஞ்ச நேரம் இப்படி உட்கார தங்கம். உன்கிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருடா.
ஆமா அத்தை, இந்த வீட்ல தான் என்னென்னமோ நடந்துருச்சு. நேத்து வரைக்கும் யாருமே நிம்மதியா இல்ல. மாமா நல்ல தூக்கம் தூங்கி பல நாள் ஆச்சு. மதன் இப்படி ஆயிட்டாரேங்கிற கலக்கம் இந்த வீட்டையே சூன்யமாக்கிடுச்சு. மதனுக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இல்ல, இனிமே வரவும் வராதுன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நிம்மதியாவே இருக்கு. உண்மைதான் பாரதி. என் மனசுல கூட துளியும் நிம்மதி இல்லாம போச்சு. ஒருவேளை தேவி கர்ப்பம் தரிச்ச நேரம் சரியில்லையோ, அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு கூட நான் பயந்துட்டே இருந்த பாரதி. நீங்க இப்படி நினைச்சதே தப்பு அத்தை. மறந்தும் கூட தேவி கிட்ட இதை சொல்லிடாதீங்க. தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா. நான் வளர்த்த பொண்ணு அவ. அவகிட்ட எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அந்த அளவுக்கு குணமும் இருக்கு. எந்த அளவுக்கு அவ அதிகாரம் பண்றாளோ அந்த அளவுக்கு அவ பாசமாவும் நடந்துக்குவா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? நான் ஏன் பயத்தை தான் பாரதி சொன்னேன். எப்படி நடந்துக்கிட்டாலும் என்ன பேசினாலும் பெண் மனசு தானே. சத்தியமான நிஜம் பாரதி. அத்தை, தினமும் நம்ம ஒரே மாதிரி சமைச்சாலும் புருஷன் முதல் வாய் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரான்னு ஏங்குற ஜாதி நாம. படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி, இதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஒரு பொண்ணு தான் கர்ப்பமா இருக்கோன்னு தெரிஞ்சதும் அத முதலா புருஷன்கிட்ட சொல்லணும். அவர் சந்தோஷத்துல எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்து ரசிக்கணும்னு எல்லா பொண்ணுக்குமே ஆசை இருக்கும். கன்சீவ் ஆகியும் எனக்கு அந்த ஆசை நிறைவேறல. தேவிக்கும் அந்த ஆசை நிறைவேறல. நான் கர்ப்பமானது தெரிஞ்சு அத உடனே சந்தோஷ் கிட்ட சொல்லணும்னு தவியா தவிச்சு நின்னப்போதான் சகுந்தலா விஷயம் தெரிஞ்சு நான் மனசு நொந்து போனேன். சந்தோஷ் சகுந்தலா வலையில மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. அவளை துரத்திட்டு அவரை காப்பாத்தணுங்கிற அந்த போராட்டத்திலேயே என் ஆசையை மறந்து நான் கர்ப்பமானத ஒரு சாதாரண நியூஸ் சொல்ற மாதிரி கூட என்னால சந்தோஷ் கிட்ட சொல்ல முடியல. நீ தாயானது என்னைக்கா இருந்தாலும் சந்தோஷமான விஷயம் தானடா தங்கம். இல்லன்னு சொல்லல அத்தை. ஏன் வாயால அவர்கிட்ட சொல்ல முடியலேங்கிற வேதனை என்னைக்கா இருந்தாலும் வேதனை தானே. என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. எனக்கு வந்த அதே நிலைமை தேவிக்கும் வந்தப்போ நான் அழுதுட்டேன் தெரியுமா அத்தை? நான் சொல்ல நினைக்கும் போதாவது சந்தோஷ் சகுந்தலா வீட்ல மாட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா தேவிக்கு புருஷன் கூடவே இருந்தும் சொல்ல முடியாத நிலைமையில தவிச்ச தவிப்பும் பட்ட வேதனையும் அது இப்போ நினைச்சா கூட மனசு தாங்க மாட்டேங்குது அத்தை. நான் கஷ்டப்பட்டவ, அதனால எனக்கு பக்குவப்பட்ட மனசு இருக்கு. தேவி அப்படி இல்லையே, பாவம் அத்தை அவ. இல்லடா பாரதி, சந்தோஷங்கிறது இருக்கிற இடத்துல இல்ல, புருஷன் காட்டுற அன்புலதான் இருக்கு. மாப்பிள தேவிய மகாராணி மாதிரி பாத்துக்குவாரு, அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அந்த ஒரு விஷயம்தான் அத்தை மனசுக்கு ஆறுதலா இருக்க. பழச நினைச்சு வருத்தப்படாத பாரதி. இப்போ வீடு நிறைஞ்சி சந்தோஷமா இருக்கு. மகளும் மருமகளும் ஒரே நேரத்துல கர்ப்பவதியா இருக்கிறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் ராஜேஷ சுமந்தப்ப கூட இப்படி சந்தோஷப்பட்டதில்ல. இனிமே இந்த வீட்ல எனக்கு ஒரே ஒரு கடமை தான், உங்க 2 பேரையும் சுகப்பிரசவத்துக்கு தயார் பண்றதுதான். நீ பையனை பெத்து கொடு, தேவி பொண்ணை பெத்து கொடுக்கட்டும். அத்தை, பையனா பொண்ணான்னு நாம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸ்கேனை பார்த்து வேணா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதுவும் சட்டப்படி குற்றம். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல பாரதி, சும்மா பார்த்தாலே தெரியும். அது எப்படி அத்தை? உனக்கு 3 மாசம் ஆகியும் இன்னும் வயிறு தெரியல, தேவிக்கு நல்லா தெரியுது பார். அத வச்சுதான் நான் சொல்றேன். தேவிக்கு பொன் குழந்தையும் உனக்கு ஆண் குழந்தையும் பிறக்கும். நீங்க சொல்றது உண்மையா அத்தை? உண்மைதாண்டா. காலம் காலமா பெரியவங்க இப்படிதானே தெரிஞ்சுக்கிறாங்க.
பாரதி, என்னடா ஏன் உன் முகம் வாடி போச்சு? இல்ல அத்தை, சந்தோஷ் என்கிட்ட பெண் குழந்தைய எனக்கு பெத்து கொடுன்னு கேட்டிருக்காரு. என் அம்மாவால என்னை வளர்க்க முடியாம போயிடுச்சு. என் அம்மா எனக்கு மகளா பிறந்து அவங்கள நான் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு அத்தை. பாரதி, அவன் ஆசைய தப்புன்னு சொல்ல முடியாதுமா. ஆனா ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதானே நடக்கும். புருஷன் ஆசையை நிறைவேத்துறது தானே பொண்டாட்டியோட கடமை அத்தை. இத பாருடா தங்கம், ஆண் குழந்தை வாரிசு, பெண் குழந்தை லக்ஷ்மி. நம்ம குடும்பத்துல செல்வத்துக்கு பஞ்சமே இல்ல, வாரிசு தான் வேணும். வாழ வந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்கணும். அதுதான் அவளோட முதல் கடமையா இருக்கணும். ரெண்டாவது பொண்ணு பெத்து கொடு, உன் புருஷன் ஆசையை நிறைவேத்திடு. அவரு ஏத்துக்கணுமே அத்தை. ஏன் ஏத்துக்க மாட்டான்? குழந்தைய பெத்து அவன் கையில கொடு, அப்புறம் உன்னை கூட மறந்துடுவான். அந்த குழந்தையே கதின்னு தான் கிடப்பான். செல்லம், முதல்ல கண்ணை தொடச்சுக்கூடா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அத்தை, பிரசவம்னா ரொம்ப ரிஸ்க்னு எல்லாரும் சொல்றாங்க. அத நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அத்தை. அதெல்லாம் அந்த காலம்டா. நான் தான் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? அது சரி, எப்ப என் பேரனை பெத்து என் கையில கொடுக்க போற? உங்க பேரனோட முகத்தை பார்க்க போற நாளை நினைச்சுதான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன அறியாம தேதி கேலண்டர் கூட ரெண்டு ரெண்டா நான் கிழிச்சிருவேன் போல இருக்கு. சந்தோஷத்திலேயே நாள் ஓடிடுமா. 10 மாசம் கழிச்சே இந்த குடும்பத்தோட வாரிசு பிறக்கட்டும். பிறந்ததுக்கு அப்புறம் காலம் பூரா உன் கூட தானே இருக்க போறான். 10 மாசம் ஒரு உயிரை சுமக்கிற பாக்கியம் ஆண்டவ பொண்ணுக்கு மட்டுமே கொடுத்த வரோம். அந்த பாக்கியம் கிடைக்கிறதே பெரிய புண்ணியம் பாரதி. உன் புருஷனை பெத்தவ, அதாவது என் அக்காவோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நீ நல்லபடியா குழந்தைய பெத்து கொடு. நிச்சயமா பெத்து கொடுப்பேன் அத்தை. ஏங்க, சாப்பிட்டு தூங்குற ஐடியாவே இல்லையா? இங்கே வந்து இப்படி விளாத்திட்டு இருக்கீங்க. காலார கொஞ்சம் நடக்கலான்னு நினைச்சேன். பாரதிக்கு ஃபோன் பண்ணேன். அதான் யோசனையில் உலாத்திக்கிட்டு இருக்கேன். பாரதியா எப்படி இருக்காளா? விசாரிச்சேன் கோகிலா, நல்லா இருக்கப்பான்னு சொன்னான். சந்தோஷங்க. அவ கோவம் தீர்ந்துச்சா இல்லையா? அதை பற்றி நானும் கேட்கல, பாரதி எதுவுமே சொல்லலை. இந்த மாலதி சரவணன் பண்ண வேலை. நாமளும் பாரதி கோவத்துக்கு ஆளாயிட்டோம். வேற என்னவா? ஏதா பிரச்சனையா? பிரச்சனை தான் கோகிலா, அது இல்லைன்னா வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுமே. என்னங்க சொல்றீங்க? தீபாவளி அன்னைக்கு நம்ம கதிருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சான். அடக்கடவுளே, அந்த நல்ல புள்ளைக்கு ஆக்சிடென்ட்டா? அடி பலமாங்க. தலையில அடி, மூளைக்குள்ள ஏதோ சின்னதா பிரச்சனையா. அடிக்கடி தன்னை மறந்துடுறாராம், ஞாபக மறதி மாதிரி. ஏதோ சொன்னா, அது என்னன்னு எனக்கு புரியல. நல்ல மனசுங்க அந்த புள்ளைக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? நல்லபடியா குணம் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரியிலிருந்து கூட்டிட்டு வந்தாச்சுங்கிறான் பொண்ணு. வேற என்னத்தை நான் போய் விசாரிக்கிறது? ஐயோ பாவங்க. தேவி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச இந்த நேரத்துல எப்படி நடக்கணும்? ஏதோ கிரக கோளாறுங்க. பாரதி முதலே சொல்லியிருந்தா ஆஸ்பத்திரிக்கு போய் கூட மாட உதவி செஞ்சிருக்கலாம். சரி கோகிலா, நாளைக்கோ மறுநாளோ ஒரு நட போய் நாம விசாரிச்சுட்டு வந்துருவோம். சரிங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க. கோகிலா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை நான் சொல்ல மறந்துட்டேம்மா. என்னங்க? என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க? சொல்லுங்க. நம்ம பாரதி போலவே தேவியும் உண்டாயிருக்கலாம். அப்படியா? ஆமா, சிதம்பரம் கொடுத்து வச்சவருமா. மகளும் மருமகளும் பேர குழந்தைகளை பெத்து கொடுக்க போறாங்களே. அவருக்கு இனிமே ஆபீஸுக்கு போறது கூட நேரம் இருக்காது. குழந்தைங்களை கொஞ்சறதுக்கே நேரம் சரியா இருக்கும். ஒரே நேரத்துல 2 குழந்தைங்க சத்தம் கேட்கிற பாக்கியம் வேற யாருக்கு வரும்? என்னடி பதிலிய காணா?
உனக்கு சந்தோஷம் இல்லையா அதுல? இல்லைங்க, இது நல்லதில்ல. எது நல்லதில்ல? ஒரே வீட்டுக்குள்ள 2 கர்ப்பவதிங்க ஒண்ணா இருக்க கூடாதுங்க. என்ன